ஸோ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், விஜயை ஆட்சி அமைக்க உடனடியாக அலோவ் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்கள தான் அதிக மக்கள் பிடிச்சி தேர்வு பண்ணியிருக்காங்க. எப்படிங்க? சிந்தித்து தேர்வு பண்ணுறது ரெண்டாவது, பிடிச்சி தேர்வு பண்ணியிருக்காங்க. அதனால் அவருக்கு நீங்கள் வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ மற்ற அரசியல் கட்சிக்காரங்க யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே அதிக பெரும்பான்மையோடு ஸோ பிடிச்சதுனால தேர்வு பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? இப்போது நீங்கள் ரீஎலெக்ஷன் ஒன்று வந்தது அப்படின்னா, ஏன்னா எப்போவுமே இந்த கூட்டம் ஆரம்பத்துலேருந்து என்ன பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்னா, தான் பண்ணுற தப்பை ஒரு படத்தில் தேவையில்லாத விஷயத்த ஏதாவது ஆட் பண்ணுறது, இல்லை அந்த படத்துக்கு இவங்களே ஏதாவது சம்திங் கேஸ் போட வச்சு அந்த மாதிரி அந்த ஆரம்பத்துலேருந்து இந்த கூட்டம் என்ன பண்ணிட்டு வந்திருக்குன்னா, மக்கள்கிட்ட தான் பண்ணுற தப்பு என்ன அவங்க பழி வாங்குறாங்க, இவங்க பழி வாங்குறாங்க, அதனால் பார்த்தீங்களா மக்களே நீங்கள் தான் இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கணும்னு இது ஆரம்பத்துலேருந்து சினிமாலேருந்து இந்த கூட்டம் பண்ணிகிட்டே வந்திருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதையும் மக்கள்கிட்ட அந்த மாதிரி டைரக்ட் பண்ணுவாங்க. எல்லா கட்சியும் சேர்ந்து பார்த்தீங்களா, எனக்கு 107 சீட்டு கிடச்சுமே என்னால் ஆட்சி அமைக்க முடியல, என்னை பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் வந்தால் திருப்பி அவங்க 200 சீட்டுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா கட்சியும் அமைதியாக இருங்க, ஆட்சி அமைக்கட்டும், விஜய்க்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். ஆட்சி அமைச்சதுக்கப்புறம், ஏன்னா இன்றைக்கி ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் மேனாக நான் சொல்கிறேன், ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்சில் வின் பண்ணணும் அப்படின்னா 2 வருஷம் உழைக்கணும். ஒரு ஸ்டேட் மேட்ச்சில் வின் பண்ணணும்னா குறைஞ்சது 10 வருஷம் உழைக்கணும். ஒரு நேஷனல் இன்டர்நேஷ்னலில் உழைக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை 20 வருஷம் உழைக்கணும். ஸோ அது மாதிரி உழைப்புக்கு தகுந்த அந்த ஒரு குவாலிட்டி, அந்த ஊதியம் சொல்லுவாங்க, உழைப்புக்கு தகுந்த விஷயம் கிடைக்கும் போது தான் அந்த பதவியும் சரி, அந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கும் சரி, அந்த இடத்தோட வேல்யூ தெரியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, யார் எந்த லீடர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகிறாங்க, பட் அந்த லீடர் பதவிக்கு ஹார்ட் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்காக உழைச்சி ஒரு 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 10 வருஷமோ 15 வருஷமோ இருந்து அதுக்கப்புறம் அந்த பதவி அடையும் போது அந்த பதவியோட வேல்யூ தெரியும். ஸோ அதனால் நீங்கள் விட்டுருங்க, அவர் ஆட்சி பண்ணட்டும். 6 சிலிண்டர், தமிழ்நாடு முழுவதும் இலவச பஸ்ஸு, இந்த 2 போதும். ஸோ கொடுக்கட்டும். ஃபினான்ஷியலாக நம்மளுடைய ஸ்டேட் எவ்வளோ வீக்காக இருக்குது அப்படின்னு தெரியும். அதுக்காக அவங்க பண்ணாங்களா, இல்லை அவர் திருடலையா, இங்கே பாரு இந்த விஷயத்தில் பேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அவங்க திருடினாங்க அவங்க பண்ணாங்கன்னு சொல்லி தானே எல்லாரும் தூக்கி போட்டுட்டு அவங்க விஜயை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஸோ இவர் சொன்னார்ல, நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்திருக்காரு. இதெல்லாம் பண்ணணும். பண்ணல அப்படின்னா நீங்கள் ஓட்டு போட்டிங்கல்ல ஒருத்தவங்களும், நீங்கள் எல்லாம் கொஸ்டின் கேட்கணும். தட் இஸ் கால் ஜனநாயகம். இல்லை நான் திருப்பியும் முட்டு தான் கொடுப்பேன், அவங்க பண்ணலையா இவங்க பண்ணலையா, இவர் மட்டும் எதுக்கு பண்ணணும், என் தலைவர் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிறது முட்டாள்தனத்தின் உச்சம். நீங்கள் ஓட்டு போட்டிங்கல்ல, நீங்கள் கேள்வி கேட்கணும், ஏன் பண்ணல அப்படின்னு. அப்போது மாற்றத்திற்கான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு வேளை பண்ணி அவர் ஏதோ ஒரு ஐடியாலஜியில் இதெல்லாம் பண்ணி நான் சக்ஸஸ் பண்ணிட்டாருன்னா, ஹீ இஸ் அ குட் லீடர். நானே பிரச்சாரம் பண்ணுறேன், அடுத்த டைம் அடுத்த ஆட்சியில் நான் பிரச்சாரம் பண்ணுவேன் இறங்கி விஜய்க்காக. குட் லீடர் தமிழ்நாடு கிடச்சிருக்கு அப்படின்னு, ஆப்போசிட்டில் எந்த தலைவரும் இனி விஜய்க்கு முன்னாடி வர முடியாது அப்படின்னு நானே பிரச்சாரம் பண்ணுவேன், இதெல்லாம் சக்ஸஸ் பண்ணால். ஸோ எப்போவுமே இப்போது கராத்தேலாம் சில விஷயம் நடக்கும். மாஸ்டர் பசங்களையும் சரி, இல்லை ஒரு இன்ஃப்ளூன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பசங்களை தேர்வு பண்ணிடலாம் ஈஸியாக, அப்படி இப்படின்னு கூட தேர்வு பண்ணிடுவாங்க. பட் களத்தில் போய் நிற்கும்போது தான் திறமை இருந்தால் மட்டும்தான் அங்கே ப்ளே பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் விஜய் தேர்வாயிருக்காரு. களத்தில் நல்லா ப்ளே பண்ணால் ஹீ இஸ் அ சாம்பியன். பண்ணலை அப்படின்னா அடுத்த டைம் டெபாசிட் கூட வாங்க முடியாது, அந்த அளவுக்கு போயிடும் நிலைமை. அப்போது எல்லாரும் அமைதியாக நின்று நீங்கள் வேடிக்கை பார்க்குறது தான் சரி. ரெண்டாவது, மக்களை பார்த்து நான் ஒரு விஷயம் கேட்குறேன். வரும்போது கூட நான் ஃப்ளக்ஸ் பார்த்துட்டு வந்தேன். காலுக்கு மேலே அப்படி காலை போட்டுட்டு உட்காந்து கெத்தாவே ப்ரொஜெக்ட் பண்ணாரு. இது மக்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய இடத்துல விஜய் உட்காந்துருக்காரு. இது அவருக்கு வேலை, நீங்களாம் கொடுத்த மிகப்பெரிய பொறுப்பு. ஸோ அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள்லாம் கொடுத்த மிகப்பெரிய பொறுப்பு. அவர் உங்களுக்கு வேலை செய்ய வந்திருக்காரு, சர்வீஸ் பண்ண வந்திருக்காரு. நீங்கள் தான் லீடர், நீங்கள் தான் எஜமானர்கள். எப்போவுமே ஒரு போஸ்ட் வச்சிங்கன்னா உங்களை கும்பிடுற மாதிரியோ, இல்லை ஒரு பதவி ஏற்று முதலமைச்சராக டீசெண்டாக இருக்க மாதிரியே பண்ணுங்கள். அவரை திருப்பியும் ஹீரோவை ப்ரொஜெக்ட் பண்ணி காலுக்கு மேலே போகிறது, அது என்ன காலுக்கு மேலே காலை போட்டு உட்காந்துருக்குது. ஓட்டு போட்டு யார் தேர்வு பண்ணது நீங்கள் தானே, மக்கள் தானே. ஸோ அதனால் இப்போயாவது தயவு செய்து ஹீரோவை ப்ரொஜெக்ட் பண்ணுறதை விட்டொழியுங்க. ஏன்னா
அங்கே இருந்தாரு பாருங்க நடிகரா, செம்ம கெத்தாக இருந்திருப்பாரு. நான் ஷூட்டிங்லாம் போயிருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ஷூட்டிங்கில் போயிருந்தேன். ஹீரோ எப்படி தெரியுமாங்க, ஒரு ஷாட் பண்ணுவார். ஒரு ஷாட் முடிச்சுட்டு வந்த அடுத்த செகண்ட் இங்கே ஏசி, ஏர் கூலர், ஃபேனு, டச் மேன் எல்லாம் வந்துடுவான். ஜூஸ் வந்து ஜாலியாக வந்திருப்பார். அந்த ஹாப்பினஸ்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்காரு. கரெக்ட். இதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு முதலமைச்சர் பதவிக்கு. இதெல்லாம் இங்கே கிடைக்க போகிறது இல்லை. பெரிய மன அழுத்தம் உண்டாகும், மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்கும், மிகப்பெரிய பொறுப்புணர்வு விஜய்க்கு இருக்கு. புரியுதா? இதை தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதனால் அவர் ஹீரோவெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. பண்ணட்டும். எப்படி நிறைய வாக்குகள் கொடுத்துருக்காருல, இதெல்லாம் பண்ணால் நம்ம எல்லாம் சேர்ந்து அடுத்த டைம் விஜய்க்கு பிரச்சாரம் பண்ணுவோம். எந்த கட்சி தலைவரும் இதுக்கப்புறம் தலைவர் முன்னாடி நிற்க முடியாது. இதெல்லாம் பண்ணுனா நல்ல லீடராக இருந்தால். ஓகே, ஸோ வாய்ப்பு கொடுத்துருக்கோம்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம். தென் இதெல்லாம் தாண்டி திருப்பியும் ஓடி வந்தீங்கன்னு வைங்க இந்த கமெண்ட் செக்ஷனுக்கு, ஹூ அப்படின்னு ஒரு விஷயம், அறிவுரை சொல்றதுக்கு ஒரு அறிவு வேணும், அறிவுரை ஏத்துக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும். ஸோ அறிவுரை ஏத்துக்கிறதுக்கே இங்கே அறிவு இல்லாதவனுக்கு அறிவுரை சொல்றது வேஸ்ட். திங்க் அபவுட்.